on this lovely afternoon to everyone present here. It's my pleasure to welcome the judge, Dr. Padmini of BCom Accounting and Finance Department. Today, the students of Department of Business Administration are here to present a business plan on the topic BIS Blueprint. I would like to thank the members of Rice Optimized Club and Institution of Innovation Council for presenting this golden opportunity to students. So, in absence of Vice Chairman Dr. Vishnu Karthik and Engineer Prasanna Venkatesh adds more gold to this event. So, without any further delay, let us like to call upon the first team for their presentation. On transforming the refills into construction blocks. So our business plan is actually transforming the plastic waste into the good project. With things the greater plastic waste இல்லாம நம்ம refills வந்து நம்ம mold பண்ணி மாத்துறது தான் இந்த process. அத பத்தி elaborate நம்ம வந்து environment global wise 80% of plastic waste global அதில் தான் இருக்குன்னா பெண்ணோட ரீஃபில்ஸ் அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி பிளாஸ்டிக் பிரிக்ஸாக மாற்ற போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அக்குமுலேட் பண்ணி அதில் என்னென்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் மேனுஃபேக்சரிங் அப்ளிகேஷன். இப்போ அதை ப்ராசஸ் எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம், ப்ரொடக்ஷனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன் 80% ஆஃப் இந்த பிளாஸ்டிக்கில் ரீஃபில்லை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான கரெக்டான ரீஃபில்லை நாங்கள் வந்து சோர்ஸாக எடுப்போம். செகண்ட் வந்து ப்ராசஸ், அதை க்ளீன் பண்ணி சிம்பிளைஸ் பண்ணுறது செகண்ட் ப்ராசஸ். தென் மேனுஃபேக்சரிங், மோல்டிங்கில் அந்த பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி பிரிக்ஸாக மாற்றணும். தென் டெஸ்டிங் பண்ணுறது பிளாஸ்டிக் பேக்கேஜிங்லாம் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு சேர்க்கணும். அது எதுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு இட்ஸ் அ கிரேட்டர் திங் டு அவேர்னஸ். பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து நம்ம ரீசைக்ளிங் பண்ணாமல் எவ்ரிவன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பர்ஸாக மாற்றலாம், பென்ஸ் வந்து மறுபடியும் வந்து ரீஃபில்ஸ் மாற்றி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் கிரேட்டர் திங் இஸ் வி கேன் ஆல்சோ மேக் தட் ஆஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்காக இருக்கலாம். சின்ஸ் இந்த சிமெண்ட் ஜிப்சம்லாம் வந்து நம்ம ரோட்லேருந்து எடுக்கிறதுனால அதுவுமே நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ டிமாண்ட் ஏன் அப்படி சொன்னால் கண்ட்ரீஸ் லைக் கென்யா, அதுக்கப்புறம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
we collect unused papers? First, we collect unused papers from waste of material, and we establish some partners with some schools and colleges. From that too, we collect unused papers, and once we started now, civil students to, like, if they give this kind of this amount of papers, then we will give some papers like that also we have unused papers. Okay, what are the marketing strategies that we use now? First, we promote our product through social media like Instagram and Facebook. From that we promote our product, and we promote our product through environmental influencers, and here we introduce some secret code discount codes. Who is taking that code? They may have some gifts like that also we promote our product. Like like வந்து ஹாரி பாட்டர் யாரும் அப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம ஒரு சீக்ரெட் கோட் கிரியேட் பண்ணுவோம். யாருக்கு அந்த கோட் வந்து கிடைக்குமோ அந்த அவங்க வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோட் பண்ணுவாங்க. அண்ட் ஓகே, ரெஸ்ட் ஆஃப் திஸ் வில் பி கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா ப்ராடக்ட்டா இருந்தாலும் அதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இதுல மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா நமக்கு வந்து காஸ்ட் கம்மி, அதனால நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிக் செல்ஃப் ப்ரொபோஷன். இப்போ அப்படி என்னன்னா இப்போ ஒரு வேஸ்ட் பேப்பர்ஸை ரீயூசபிள் நோட் புக்ஸாக மாற்றுறது ஒரு யூனிக் இனோவேட்டிவாக நான் நினைக்கிறோம். விச் My name is Rubina Mehra. I'm from second BA English department. So as in, I think most of them know, I'm running a business for the past 3 years. So here's my blueprint about what I have done, and I would like to showcase the achievements and the ongoing process, and as well as I would like to give you some ideas about how to start a business and how you can go through it and go with it. So this is our logo, Alric Stickers. Welcome everyone. So it's all about us. So initially we started doing a sticker business. So I was in my 12th standard. Me and my sibling got hands together and we started a sticker business. And as the day passes, we realized that we are not only capable of doing stickers. We are here and we are aiming to be here. So what happened? My sister is actually interested in taste. This is Rahul Kumar from second year BCom C. Hi everyone, I'm Kumar from second year BCom C. Okay, we have started an initiative called Plastic Metamorphical Journey. So this journey is mainly focusing on recycling the plastic pens and also recycling other form of plastic into a creative product. So in this journey will have transforming the plastic into a revenue. So how come we can able to replicate this revenue? We gonna see in next years. Second, we gonna see government supports, how the plastic recycling organization is being supported by the government. So we gonna see, and then third, we are gonna see the recycling process and the benefits of recycling plastics and cost factors and profit margin. How come we can as a cost of production, and then we are gonna see how can we approach the other esteemed organizations, recycling organization, and at last we will gonna make a conclusion for this. First one is planning turning plastic waste into revenue. So first is economic opportunity. So it's an recycling organization. We have 3 activities: one is collecting and processing and manufacturing. So for this activity, we need a manpower and also the other resources, right? So in that from promoting recycling organization, we get to get